இந்த பையன் உண்மையிலே ஏதோ ஸ்பெஷலுங்க ஜெஃப்ரி. உண்மையிலே இந்த ஜெஃப்ரி கிட்ட இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. முன்னாடி ஒரு வாட்டி மஞ்சரியோட கேப்டன்சியை பறிக்கணும்னு எல்லாரும் அந்த பேட்ஜ் பிடுங்கணும்னு நிற்கும்போது எல்லாத்துக்காகவும் மஞ்சரிக்காக வந்து சும்மா அந்த பேட்ஜ் வந்துச்சேன்னு பேசக்கூடாது, எடுக்கக்கூடாது. பேட்ஜ் வராமல் இருந்திருந்தா நீங்கள் மஞ்சரியோட கேப்டன்சி பற்றி யாரை குறை சொல்லிட்டு இருந்தீங்களா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. ஸோ அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், பட் என்னால் அதை மறக்கவே முடியல. அது ஒரு ஹியூமனிட்டியோட ஒரு உச்சம் அப்படின்னு நான் நினைப்பேன். நிறைய பேர் சொல்கிறாங்க ஜெஃப்ரி சௌந்தர்யா கூடாது, அது ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. அதெல்லாம் வந்து வயசு கோளாறுல பண்ணுற தப்பு. நான் அதை பற்றி நான் பேச வரல. ஏன்னா இது வந்து எப்படின்னா அந்த ஒரு 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 மனிதனையும் மனிதாபிமானத்தை காட்டுது, ஜெஃப்ரியோட மனிதாபிமானத்தை காட்டுது. இப்போ இன்றைக்கி என்ன அப்படி பண்ணுறாருன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லிட்டு ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணுறாரு. சூஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது சூஸ் பண்ணோன்னே ஒன்று சொல்கிறதே ரொம்ப கஷ்டம். சரி இருந்தாலும் நான் வந்து மஞ்சரியை சொல்கிறேன், ஏன்னா என்னடா எல்லாருமே ஒரே ஆளை சொல்கிறாங்க, அதனால மஞ்சரி சொல்கிறேன்னு நினச்சிக்கக்கூடாது. அவங்க அந்த கேமில் விட்டு கொடுத்தது எனக்கு பிடிக்கல. கேம்னால் விட்டு கொடுக்கக்கூடாது, அவங்க பவித்ராக்காக விட்டு கொடுத்தது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு ஒரு ஹியூமனிட்டியோட மஞ்சரியை நடத்தினது வந்து ஜெஃப்ரி தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேர் பேசினாலும் அந்த ஜெஃப்ரி பேசினது வந்து ஒரு மஞ்சரி வந்து ஒரு கண்டெஸ்டண்ட்டாக மதிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களை பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. மற்ற எல்லாரும் ஏதோ அவங்க வந்து பெஸ்ட் மாதிரியும் மஞ்சரி வந்து ஏதோ ஒன்றுத்துக்கும் ஆகாத ஒரு பர்சன் மாதிரியும், நான் இங்கே உடனே மஞ்சரி சப்போர்ட்டா மஞ்சரி அண்டாவா அப்படி கிடையாது. எந்த ஒரு கண்டெஸ்டண்ட்டாக இருந்தாலும் இவங்க எல்லாருக்குமே வந்து சாச்சனாவை எவ்வளோ வேணால் பொறுக்க முடியுது. சாச்சனா பெஸ்ட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க, அவங்க எவ்வளோ சண்டை போட்டாலும் அவங்கள ஏற்றுக்கிறாங்க. ஆனால் மஞ்சரி சண்டை போடும்போது அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன்னா புதுசாக ஒரு வைல்டு கார்டாக வந்துச்சு, அவங்க ஷைன் பண்ணுறது இவங்களால தாங்கிக்க முடியல. அண்ட் அதனால எனக்கு தெரியல என்ன ரீசனும் ஏதோ ஒன்று இருந்தாலும் மஞ்சரி ஒஸ்ட் பெர்ஃபார்மரை சூஸ் பண்ணதுக்கு மற்றவங்க எல்லாரும் மஞ்சரியாக இருந்தாலும் சரி ராணவா இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக பேசுகிறாங்க. பட் அது வந்துட்டு ஜெஃப்ரி வந்து ஒரு ரெஸ்பெக்டோடு மஞ்சரி ஒஸ்ட் பெர்ஃபார்மரை சூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஜெஃப்ரி கிட்ட இந்த மனிதாபிமானத்தை நீங்களும் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு ஜெஃப்ரியை பிடிக்கும்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.